வெல்கம் டு நந்தினி டியூஷன் சென்டர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம தமிழ் பேச எழுத பிழை இல்லாமல் எப்படிங்கிறது தான் பயிற்சி 2 பார்க்க போகிறோம். இந்த பயிற்சி 2ல் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, பெயரை எழுதக்கூடியது தான். சரிங்களா? பெயர் எழுதுக. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு தமிழ் பெயர்கள் சில கொடுத்துருக்கேன். என்னென்னு பாருங்கள். பூக்கள், மாடு, மான், மரம், நாய், மாம்பழம், பன்றி, ஆடு, காகம். இப்போது இங்கே பாருங்கள், 1 2 3ன்னு போட்டு நான் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த மேலே இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இப்போ டாகுனா என்ன? இப்போ நிறைய பேர் நம்ம பேசுகிறோம், ஆனால் அதுக்கான மீனிங் நமக்கு தெரியறதில்ல. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தமிழ் வேர்டுக்கு இந்த இங்கிலீஷ் தான், இங்கிலீஷ் வேர்டுக்கு இந்த தமிழ் வேர்டு தான் அப்படின்னு கூட சில பேருக்கு டவுட் ஆயிடுது. இப்போ இந்த டாக் அப்படின்னா, இந்த டாகுக்கு நாய் அப்படிங்கிறத அது கூட நமக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகுது. அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். டாக் அப்படின்னா இந்த இடத்துல நாய் அப்படின்னு நீங்கள் ஃபில் பண்ணணும். ஒரு நோட்டோ ஒரு பேப்பர்லேயோ நீங்கள் எழுதிட்டு இந்த மாதிரி டாக் அப்படின்னா நாய்னு ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் படித்து பார்த்து இதுக்கான தமிழ் இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து கூட நீங்கள் காப்பி பண்ணிடலாம். ஓகேங்களா? பாருங்கள். இப்போது இது உங்களுக்கு ஆன்சர் தெரியணும்னா இந்த வீடியோ கடைசியில் நான் இதுக்கான ஆன்சரை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். டாக், க்ரோ, ட்ரீ, பிக், ஃப்ளவர், கவ், கோட், மேங்கோ, டீர். இப்போ இதுக்கான தமிழ் வேர்டை நீங்கள் எடுத்து எழுதுங்க. இப்போ நீங்கள் எழுதி முடிச்சுட்டு இதை நீங்கள் கரெக்டான கரெக்ஷன் பண்ணுங்கள். டாக் அப்படின்னா நாய், க்ரோ அப்படின்னா காகம், ட்ரீனா மரம், பிக்னா பன்றி, ஃப்ளவர்னா பூக்கள், கவுனா மாடு, 7th one கோட்னா ஆடு, மேங்கோனா மாம்பழம், டீர்னா மான். இதை நீங்கள் பெயரை எழுதணும். இந்த மாதிரி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஸ்பெல்லிங்கை உங்களுக்கு நல்ல மெமரியாக இருக்கும்.